இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி டிசிஎஸ் வந்து இந்த வருஷத்துல நாங்க 12,000 பேரை லே ஆஃப் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் மட்டும் இல்ல, இன்ஃபோசிஸ், கூகுள், மெட்டா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்க ஜாப்ஸை கட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் ஏஐ, அப்படி இல்லைன்னா நம்ம தலைவன் ட்ரம்ப்பு, வேற என்ன பெரிய ரீசனாக இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வர சுச்சுவேஷனில் நம்ம லே ஆஃப் ஆகாமல் தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்தியன் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மத்தியில் ஐடி ஜாப்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேரோட லைஃபே வந்து ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், நல்ல ஒரு ஐடி ஜாப் கிடைச்சி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிசிஎஸோட சிஇஓ கீர்த்திவாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரை வந்து வேலையை விட்டு அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காரு. டிசிஎஸோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் கவுண்ட் பார்க்கும்போது இது 2% வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன் தான், நாங்கள் வந்து ஃபியூச்சர் ரெடியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம், இதுக்கும் ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போ வந்து டிமாண்ட் கம்மியாயிட்டு இருக்கு, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஸ்கில் செட் மிஸ்மேட்ச் ஆகுது, அதனால வந்து இந்த லே ஆஃப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து மிட் அண்ட் சீனியர் பொசிஷன்ல இருக்கவங்க இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஆரம்பிச்சு இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 26 முடியறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நாங்க 12,000 பேரை வேலையை விட்டு அமைச்சிருப்போம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான நோட்டீஸ் பீரியட் பே இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பெனிஃபிட்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம், அதான் வேலை போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டிசிஎஸ் லே ஆஃப் நியூஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிசிஎஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட்டு. இப்போ இந்தியாவில் ஒரு டாப் 4 ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களை கணக்கெடுத்தால் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, டிசிஎஸில் மட்டுமே 6 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க அந்த ஐடி செக்டாரில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மற்ற கம்பெனிஸும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது இந்தியாவில் டிசிஎஸ் மட்டும் இல்லை, நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸுமே தொடர்ந்து லே ஆஃப் பண்ணிட்டு வராங்க. இன்டெல் வந்து ஒரு 24,000 ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த கம்பெனியோட 15 to 20% எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் 9,000 ஜாப்ஸ் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெட்டாவில் வந்து 3,600 ஜாப்ஸ் கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐபிஎம்மில் வந்து ஒரு 8,000 ஜாப்ஸ் கட் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஹெச்ஆர் அதுக்கப்புறம் பப்ளிக் சப்போர்ட்ல தான் நிறைய கட் பண்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இது இந்தியால மட்டும் இல்ல, குளோபலாவே இந்த லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிசிஎஸ் மாதிரி இவ்வளவு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுனால இது தொடர்ந்து அடுத்தடுத்த கம்பெனி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு சில முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது என்னன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக வந்து ஏஐ நிறைய லோ லெவல் டாஸ்க், இந்த மாதிரி கோடிங், கஸ்டமர் சர்வீஸ், டெஸ்டிங்கு, நிறைய ஹெச்ஆர் ஜாப்ஸ் எல்லாமே ஏஐனால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஒரு 10 பேர் செய்கிற இடத்துல ஒரு 2 பேரால ஏஐ வச்சு பண்ண முடியும். இது ஒரு மேஜர் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து இந்த குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன் சொல்கிறாங்க. இப்போ இந்த யூஎஸ், யூரோப் அந்த மாதிரி இடத்துலயே இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் ரெசெஷன் ஃபியர் அங்கே போயிட்டு இருக்கு, அதனாலேயே நிறைய கிளைண்ட்ஸ் வரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்டு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம தலைவன் ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய இந்த அவுட் சோர்சிங்க்குலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ரீசெண்டாக பார்த்தோம், சைனாவில் உருவாக்குற ஐஃபோன்ஸுக்குலாம் வந்து 100% டேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டினாரு. இந்த மாதிரி தொடர்ந்து மிரட்டிட்டு வராரு. ரீசெண்டாக ஒரு ஸ்பீச்சில் கூட அமெரிக்கன் டெக் ஜெயன்ட்ஸ்லாம் ஒழுங்காக நீங்கள் அமெரிக்காவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும், நீங்கள் போயிட்டு சைனாவில் போய் ஃபேக்ட்ரி பண்ணுறது, இந்தியாவிலேருந்து ஒர்க்கர்ஸ் ஹயர் பண்ணுறது, அப்புறம் அயர்லாண்டில் போயிட்டு அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது, அந்த கதைலாம் இனிமேல் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடாது, அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கெடுபிடி விதிச்சுட்டு வராரு. அதனாலே இந்த பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ப்ரெஷர். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க க்ரோத்தோட ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி லே ஆஃப் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் நம்ம அதிகமாக காட்டலாம், அதை தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நினச்சாலே பயங்கர ஷாக்காக இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், ஒரு ஐடி வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப் ஃபுல்லாக அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இன்வெஸ்டர் உட்காந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக காட்டணும், லே ஆஃப் பண்ணுங்கன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐடி ஜாப்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு ப்ராஃபிட் அதிகமாக காட்டுறதுக்கு ஒரு சின்ன லே ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கே கிளியராக தெரியுது இனிமேட்டு நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்கன்ட்டு. இதுலேருந்துலாம் தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம ரீஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிசிஎஸ் சொல்கிற முக்கியமான காரணம் தான் ஸ்கில் மிஸ் மேட்ச்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்குது டெக்னாலஜி. இப்போ ஏஐ நோக்கி போயிட்டுருக்காங்க.
இப்போ நம்ம அதுக்கேத்த மாரி அப்டேட் ஆயிக்கணும். இப்போ நம்ம பழைய இதிலே இருந்தோம்னா, இவங்க வந்து அவுட்டேட்டடா இருக்காங்கன்ட்டு நம்மள வேலைய விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. இப்போ ஏஐ டூல்ஸா இருந்தாலும் சரி, கிளவுட் கம்ப்யூட்டிங்கா இருந்தாலும் சரி, டேட்டா அனலிஸ்ட், இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபியூச்சர்ல இனிமேட்டு படிச்சுட்டு வரவங்க வந்து இந்த ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குளோபல் லெவல்ல என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு இப்ப நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, டெக்கா இருந்தாலும் சரி, எக்கனாமியா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு வகையில கனெக்டட் தான். இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் எடுக்கிற முடிவு நம்ம ஊர்ல ஆண்டிப்பட்டியில இருக்கவனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம குளோபல் லெவல்ல என்ன ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, இது டிசிஎஸோ, இது லே ஆஃப் பத்தின விஷயமே கிடையாது. இப்ப இருக்க வொர்க்லாம் போயிட்டு வேற டைப் ஆஃப் வொர்க் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ரீஸ்கில் பண்ணி நம்ம அதுக்கேத்த மாரி ரெடியாவே ஆவணும். அப்படி நம்ம ரீஸ்கில் பண்ணி அப்டேட் ஆவலன்னா வேற வழி இல்ல. நம்ம வீட்ல உட்கார வேண்டியது தான். இந்த டிசிஎஸ் லே ஆஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏஐ நம்மளோட வேலையெல்லாம் எடுத்துக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.